Hello students, now we are going to discuss about the chapter number 4, PHP Hypertext Preprocessor. In this previous video we discussed the introduction about the PHP and what are client server models, what is client, what is server side programming, everything. This video we are going to discuss only about the PHP, how to start, how to create a variables, what are the different types of data types, then how the scripts is working, what is the basic concept of the web development. So we're going to start with the web development concept and end with the data type, right? So the first video we discussed about the programming concepts, PHP, right? The PHP will run only in the web servers. So based on the client's request, it's going to be execute and it returns the response to the client machine. So one website receives and also receives and responds. So that is going to be done by the websites. So what is meant by website? Website is a collection of web pages. We studied already in HTML. Simply web pages is not enough to interact with the peoples. So we have to give some interactive sessions, interactive programmings using PHP. So the development of the web pages not only deal with the website development and also the hosting in the internet. That also contains web content generation. What are the contents we have to display in the web pages? And we have to design how to interact with, how to link between more than one pages, how to take the data from the web databases, and then how to get the details from the users, how to execute it, and how to save and security. Everything need to be done. ஸோ இது எல்லாத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்ணது தான் ஒரு வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணிட்டு நானும் ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. தட் இஸ் நாட் குட் ஆல்சோ. ஸோ வி ஹேவ் டு கான்சென்ட்ரேட் மோர் அபவுட் த கண்டென்ட். என்ன கண்டென்ட் வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணுறீங்க. ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணால் ஃபோட்டோஸ் ஓப்பன் ஆகலாம், சம்டைம்ஸ் வீடியோஸ் ஓப்பன் பண்ணலாம், ஒன்லி டெக்ஸ்ட் மட்டுமே கிரியேட் ஆகலாம், சம்டைம்ஸ் வி கேன் டவுன்லோட் த ஆடியோ ஆல்சோ, வி கேன் அப்லோட் த ஆடியோ ஆல்சோ. ஸோ எவ்ரி திங் கோயிங் டு பி டீல் வித் த வெப் பேஜஸ். அப்படிங்கும்போது அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து தட் ஷுட் பி செக்யூர்டு. நான் வந்து ஒரு ஃபீட்பேக் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபீட்பேக் வந்து அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நான் போகுது அப்படின்னு சொல்கிறேன். சரி, ஒரு பேங்க் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பேங்க் வெப்சைட்டில் வந்து ஐ எம் கோயிங் டு ஓப்பன் ஒன்லி மை அக்கௌண்ட், ஐ வாண்ட் டு டீல் வித் ஒன்லி மை அக்கௌண்ட் அப்படிங்கிற செக்யூரிட்டி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, தென் ஆப்ஷன்ஸ் தட் இஸ் ப்ரொவைடட் டு த யூசர்ஸ் ஈஸியஸ்ட் மேனராக இருக்கணும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி டிசைனிங்காக இருந்தாலும் சரி, எவ்ரி திங் நீட் டு பி கன்சிடர் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் தி கான்செப்ட், வெப் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ ஹவு த PHP ஒர்க்ஸ் தென் when the website or web page is developed by the programmer using the PHP script. ஓகே, அந்த PHP ஸ்கிரிப்ட் வச்சு தான் என்ன செய்கிறாங்க, இந்த டெவலப்மெண்ட் வந்து வெப் சர்வரில் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரியான ஒரு கோடிங்ஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்க. இந்த என்டையர் வெப்சைட்டோட கோடிங்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் the coding should be stored and executed in the server machine. The server should be in a different location, maybe in different location. அப்போ சர்வரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா, இப்போ டிஎன் கவர்மெண்ட்டுக்காக திருப்பூர்லேருந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுவாங்க, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி district have a separate website address, web portals for the peoples. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பீப்புள்ஸ் வந்து அந்த டிஸ்ட்ரிக்டோட பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தட் சர்வர் இஸ் இன் ஹெட் ஆஃபீஸ். ஓகே, ஆல் ஓவர் தமிழ்நாடு வெப்சைட் சர்வர் இன் சென்னை, ஆல் ஓவர் இந்தியா வெப்சைட் மேபி இன் மும்பை, மேபி இன் பெங்களூர், மேபி இன் டெல்லி. டெல்லியில் தான் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. தே மே சேவ் இன் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் ஆல்சோ. Okay, so the client side, the end user, we are the end user. We are open just a browser. We are typing the website address of the our programming, and the web page address https://www.tn.gov.in.
அப்படின்னு வெப்சைட்டை டைப் பண்ணி ஒரு இனிஷியேட் கொடுத்த உடனே it gives a request to the server. So the government website will a server that provides all the information about the government to the particular requested user. அப்போ அங்கேருந்து சென்னையிலேருந்து எப்படி ஒரு மதுரை சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய இல்லை மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய பர்சனுக்கு அவரோட லேப்டாப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த ரெக்வஸ்ட் இங்கேருந்து கொடுத்த உடனே சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர் மூலியமா அந்த கவர்மெண்டோட வெப்சைட் அப்படியே நமக்கு என்ன ஆகிடும், ஓப்பன் ஆகிடும். In that only we are going to open our website and we are going to apply some certificates there. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணுமா அப்ளை பண்ணிக்கலாம், நம்ம பட்டாச்சிட்ட டீட்டெயில்ஸ் வேணுமா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் த கவர்மெண்ட் we can work with a particular website. Maybe single tier, 2 tier, 3 tier, whatever the network types. ஓகே, கிளைண்ட் சர்வர் மாடல் எப்படி இருந்தாலும் இந்த ரெக்வஸ்ட்டுக்கும் ரெஸ்பான்ஸுக்கும் உண்டான வித்தியாசத்தை தான் இந்த பிஹெச்பி செய்யுது. அப்போ ரெக்வஸ்ட் கொடுத்த உடனே பிஹெச்பி என்ன பண்ணிடும், அதை வந்து அப்படியே ரிசீவ் பண்ணி அதை அப்படியே இன்டர்ப்ட் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி இன்டர்பிரட் பண்ணி அதாவது கன்வெர்ட் பண்ணி உடனே செய்யும் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறது கொடுத்துரும். ஐ அண்டர்ஸ்டாண்ட், ரைட். ஆஃப்டர் ரிசீவிங் த ரெக்வஸ்ட் ஃப்ரம் த கிளைண்ட் மிஷின், the web server tries to compile and interpret the PHP code which is available in the remote machine. அப்போ சர்வர் மிஷினில் தான் நம்மளோட PHP கோடிங் இருக்கு. ஏன் சார் கிளைண்ட் இல்லை? we studied already PHP is a web server based server scripting language அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இட் ஸ்டோர்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட் ஒன்லி இன் அ சர்வர் மிஷின். ஸோ அப்போ நம்ம கிளைண்ட் மிஷினில் என்ன இருக்கும், ஒன்லி த ரெக்வஸ்ட் அண்ட் த ரெஸ்பான்ஸ் மட்டும்தான் இருக்கும். த எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி ரெக்வஸ்ட் கோயிங் டு பி டன் பை தி சர்வர் மிஷின். So our PHP program, PHP code only stored in a server machine. Or understand? So the next என்ன பண்ணுவோம், அந்த PHP கோடை வந்து அந்த சர்வர் மிஷின் வந்து ரிமோட் மிஷின் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ரெஸ்பான்ஸை அதை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அப்போ இவன் கேட்ட கேள்வி இதுதான், இதுக்கு உண்டான ஆன்சர் இதுதான். ஸோ ஐ எம் கோயிங் டு ரிசீவ் த ரிசல்ட் ஆஃப் தி 10th standard student. ஸோ வாட் இஸ் மை ரெக்வஸ்ட்? ஐ ரெக்வஸ்ட் மை 10th standard மார்க்ஸ். அப்போ என்னோட ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து என்டர்னு கொடுக்குறேன் நான். ஸோ ஆட்டோமேட்டிக்லி இந்த ரெக்வஸ்ட் அங்கே போகும், அந்த பிஹெச்பி கோடிங் அது எக்ஸிக்யூட் ஆகும். இட் டேக்ஸ் த டேட்டா ஃப்ரம் த டேட்டா பேசஸ் அண்ட் இட் ரிட்டர்ன்ஸ் த ரிசல்ட் ஆஃப் தி அவர் ரெக்வஸ்ட். ஸோ அப்போ நம்மளோட ப்ரௌசர் என்ன பண்ணோம்னா அந்த இதை அப்படியே கெட் பண்ணி எடுத்து நமக்கு ஒரு HTML பேஜ் மாதிரி ஓப்பன் பண்ணி அதை நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி கொடுத்தோம். ஸோ எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி எக்ஸிக்யூட்டட் ஆஸ் அ கோடிங் மேனர். பிஹெச்பியில் எழுதுறது ஃபுல்லாக ரிமோட்டில் எழுதிடும். இங்கே ஃபுல்லாக நம்ம HTML கோடிங்கில் நம்ம என்ன செஞ்சிடறோம், ட்ரை பண்ணிடுறோம். ஐ அண்டர்ஸ்டாண்ட், ரைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறக்க ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ். இது திஸ் இஸ் அவர் சர்வர்ஸ் ப்ரௌசர்ஸ். இதில் மொசில்லா ஃபயர்பாக்ஸ், ஓப்பரா, கூகுள் குரோம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், ஓகே, இந்த மாதிரி வெப் ப்ரௌசர்ஸ் நிறைய இருக்குது. இந்த வெப் ப்ரௌசர்ஸ் ஏதாவது ஒன்று நம்ம என்ன செய்யணும், ஓப்பன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுறோம். we are going to type our request. இந்த ரெக்வஸ்ட் வந்து பிஹெச்பி கோடிங் வந்து என்ன செய்யணும், எக்ஸிக்யூட் பண்ணும். அப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், அப்பாச்சி ஆர் IIS. இந்த வெப் சர்வர் இதை தான் நம்ம என்ன செய்கிறோம், யூஸ் பண்ணுறோம். திஸ் வெப் சர்வர் ரிசீவ்ஸ் த ரெக்வஸ்ட் அண்ட் எக்ஸிக்யூட் த பிஹெச்பி கோடிங் அண்ட் இட் ஸ்டோர்ஸ். பாருங்கள், இது டேட்டாவெல்லாம் இங்கேருந்து ஸ்டோர் பண்ணி டச் பண்ணுறதும் பிஹெச்பி டேட்டாவை ஸ்டோர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதும் நம்ம என்ன செஞ்சுருப்போம், இங்கே வச்சுருப்போம் நம்ம. So our request going to be executed with the PHP and MySQL, அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர், ஆரக்கல்ங்கிற டேட்டா பேஸில் இருந்து டேட்டா எடுக்கலாம். அதர்வைஸ் இட் மே பி டேக்கன் ஃப்ரம் எனி ஃபைல்ஸில் இருந்தும் டேட்டா எடுக்கலாம். தென் இமேஜஸாக இருக்கலாம், எனி திங். ஓகே, ஸோ த PHP கோடிங் எக்ஸிக்யூட்ஸ் த கோட்ஸ் அண்ட் டேக்ஸ் சம் வேல்யூஸ் ஃப்ரம் த டேட்டா பேசஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் டு த அப்பாச்சி சர்வர். இந்த அப்பாச்சி சர்வர் என்ன பண்ணிடும், அது ஆட்டோமேட்டிக்கலி given as a response to the web browser. இதுதான் ப்ராசஸ். ஓகே, ஸோ அப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு ஒரு PHP கோடிங் எழுதணும். அப்படி கோடிங் எழுதுறதுக்கு எப்படி சார் எழுதுறது, ஹவு டு ரைட் அவர் கோடிங் அப்படின்னா we should know the syntax. What is called as a syntax? ஒரு இமேஜ் டேக் எப்படி எழுதியிருப்போம், img src is equal to, ஓகே, அவர் இமேஜோட லொக்கேஷன் ரிசோர்ஸ், அந்த இதோட src சோர்ஸ் லொக்கேஷன் வந்து நாங்கள் டைப் பண்ணியிருப்போம். ஆஃப்டர் தட் என்ன பண்ணியிருப்போம், நம்ம அதோட வித் என்ன ஹைட் என்ன அந்த டேக் உள்ள மென்ஷன் பண்ணுவோம்.
ஓகே, அதே மாதிரி ஒரு லிங்க் கிரியேட் பண்றோம். a href is equal to hyper reference is equal to okay www.google.com அப்படின்னு அந்த இடத்துல ரெஃபரன்ஸ் வந்து நம்ம என்ன செய்வோம், டைப் பண்ணுவோம். ஸோ we are having some layout or model or syntax or grammatical rules அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. ஓகே, அதுதான் இங்கே சின்டாக்ஸ். there are three different syntax are there. One is a default syntax, short open tag and HTML script embedded tags அப்படின்னு சொல்லி மூணு டைப் சொல்றாங்க. The first method default syntax. How does default syntax may be அப்படின்னு கேட்டா, suppose you are going to display only the message called as hello world அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணணும். எனக்கு அந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே I am going to execute this code hello world அப்படின்னு. இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா எக்கோ அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். எக்கோ கமாண்ட் இஸ் யூஸ் டு டிஸ்பிளே த மெசேஜஸ். ஓகே, எக்கோ கமாண்ட் பிரிண்ட் கமாண்ட் மாதிரி இது வந்து எக்கோ அப்படிங்கிற கமாண்ட். இந்த கமாண்டை எதில் டைப் பண்றோம்னா we are going to type within the angular brackets. HTML படிச்சிருப்பீங்க, அந்த angular bracket along with the question mark. Then we are going to type the keyword PHP. Okay, so less than question mark PHP, then our command, then question mark greater than symbol. So within the angular bracket and the question mark, we are going to type our coding. இது single line, multi line அப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம். So we have to start from PHP and we are going to end with the empty. Okay. Second one பார்த்தீங்கன்னா short open tag. The short open tagக்கும் defaultக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். The default syntax we are using the keyword PHP, but in the short open we are not going to give any keyword or any PHP word there. So simply we are going to type less than question mark our coding, then question mark end. So each and every line of the code in PHP should be terminated with the semicolon. மைண்டில் வச்சுக்கோங்க, the semicolon is more important because the statements terminated like that. இப்போ இங்கிலீஷில் ஒரு லைன் எழுதுறீங்க, அந்த லைன் எப்படி டெர்மினேட் ஆகும், ஃபுல் ஸ்டாப்பில் டெர்மினேட் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு லைன் முடியவும் நம்ம என்ன செய்யணும்னா we are going to type semicolon there. So if the compiler receives semicolon, it executes only the particular statement, then it automatically jumps to the next statement. அப்போ இது என்ன செய்யும், ஒரு செப்பரேட்டராக எடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். தேர்ட் மெத்தட் HTML script embedded. embed அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், embedனா ஒன்றுக்குள்ளே இன்னொன்று கொண்டு போய் என்ன செய்யணும், நம்ம embed பண்ணி வைக்கிறோம், உள்ள கொண்டு போய் பொதிச்சு வைக்கிறோம் நம்ம. ஸோ ஹவு டு embed அவர் PHP கோடிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, the script அப்படின்ற ஒரு டேக் நமக்கு யூஸ் ஆகும். ஸ்கிரிப்ட் டேக் அப்படின்ற ஒரு டேக். ஸோ இதுதான் வந்து PHP கோடிங் வந்து HTML எழுதுறதுக்கு உண்டான மெத்தட். ஸோ வி டைப் HTML/HTML-க்குள்ள we are typing some tags and our contents. Okay, web page contents டைப் பண்ணியிருப்போம். ஸோ வேர் we need to display this is my HTML web page அப்படின்னு நம்ம டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜை வந்து PHP கோடிங் மூலிமா எழுதுறோம் அப்படின்னு சொன்னால், how to write that script language is equal to PHP. ஓகே, here languageங்கிறது என்ன, attribute. scriptங்கிறது என்ன, tagோட நேம். ஸோ ஸ்கிரிப்ட் டேக்குள்ள வேற ஒன்று டைப் தட். ஸோ வாட் இஸ் த அட்ரிபியூட், most important attribute, language. ஸோ language is equal to PHP within the double quotes கொடுத்துட்டு if you type your coding between the open and close tag, it should be executed. Okay, that three methods. One is a default, another is a short, and third one is a script. Okay, the above syntax is created and saved in the file. அதை என்ன செய்வோம், நம்ம டைப் பண்ணி முடிச்சுட்டு ப்ரோக்ராமில் சேவ் பண்ணும்போது .phpன்னு சேவ் பண்ணணும். ஓகே, PHP is embedded with HTML, so no need to type .html. If you type with the .php, it executes both HTML and PHP codecs. Okay, the PHP is ready to execute in the web server. Okay, அப்போ இந்த கமாண்ட் எங்கே எக்ஸிக்யூட் ஆகும், உங்களோட வெப் சர்வரில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். It should not execute in your client system. ஓகே, அதான் இது எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இந்த மெசேஜை மட்டும் யாருக்கு கொடுத்துரும், அப்படியே கிளைண்ட்டுக்கு கையில் கொடுத்துரும். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட், ரைட். நெக்ஸ்ட், embed PHP in HTML எப்படி embed பண்ணுறோம், ஸ்கிரிப்ட் டேக் தான். PHP script can be written inside the HTML code and save the file with the extension of .php. The embed PHP file get executed in the web server. The browser receives only the HTML and the client side files. நம்ம இதை தான் டிஸ்கஸ் பண்ணோம் இது வரைக்கும். So what we discussed, we are going to type the PHP code using any one of the three different scripts by using the syntax.
So if you type the script, PHP scripts in your HTML web pages, HTML programming குள்ள நீங்க டைப் பண்ணும்போது, so it automatically executed in the web server. அப்போ உங்களோட கோடிங் எங்க தான் எக்ஸிக்யூட் ஆகுது? சர்வர்ல தான் எக்ஸிக்யூட் ஆகுது. Keep in your mind. After execution of the PHP file, the browser, நம்ம கிளையண்டோட browser receives, எப்படி ரிசீவ் பண்ணும்? only the HTML code. அப்படியே HTML தான் ரிசீவ் பண்ணும். ஓகே, HTML ஓட மெயின் பர்பஸ் என்ன? டிசைனிங் வெப் பேஜஸ் தான். இட் should not execute any coding. ஸோ இந்த கோடிங் எக்ஸிக்யூட் ஆகிறோட மெயின் ஒர்க் யார் பண்றா? PHP பண்றா. ஓகே, பட் அட் த சேம் டைம் we executed web server. ஸோ வெப் சர்வர் ரிட்டர்ன்ஸ் த HTML கோட். then அப்போ PHP கோட் என்ன ஆகும்? PHP code, none of the raw PHP code is visible in a browser. browserல என்ன ஆகாது? visible ஆகாது. இப்போ PHP அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள இல்லை நம்ம ஆங்குலர் பிராக்கெட் PHP அப்படிங்கிற டேக்குக்குள்ள நம்ம டைப் பண்ணக்கூடிய கண்டென்ட்டோட ரிசல்ட் மட்டும்தான் அந்த லொக்கேஷனில் டிஸ்பிளே ஆக முடியும், மற்ற எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. எக்ஸாம்பிளா இப்போ இந்த கோடிங் எடுத்துக்கோங்க, ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் PHP அப்படின்றது. இதுக்கு மேலேயும் நம்ம HTML கோடிங் எழுதியிருப்போம், இதுக்கு கீழேயும் HTML கோடிங் எழுதியிருப்போம். அதில் இந்த டேக்குக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். பட் இங்கே எக்கோ அப்படின்னு போட்டு கமெண்ட் எழுதியிருப்போம். பட் எக்கோங்கிற வேர்டு டிஸ்பிளே ஆகுமான்னு கேட்டால் இட்ஸ் நாட் டிஸ்பிளே, பிகாஸ் திஸ் இஸ் த கமாண்ட் ரிட்டன் பை யூசிங் த PHP மிஷின். ஓகே, ரைட், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ரைட், பாருங்க இந்த இடத்துல வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு. இதுதான் நம்மளோட PHP கோடிங். HTML ஹெட், ஆன்லைன் ஆர்டர் ரிசல்ட்ஸ், ஐட்டம் டீடைல்ஸ், ஆர்டர் டீடைல், PHP அப்படின்னு போடுறோம் நம்ம. அப்போ PHP எக்கோ அப்படின்னு போட்டு ஆர்டர் ப்ராசஸ்ட் அப்படின்னு போட்டு நம்ம PHP கோடிங்கை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். P மீன்ஸ் பேராகிராஃப் டாக், யூ நோ தட், ஸோ நோ நீட் டு எக்ஸ்பிளைன் திஸ். அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட ப்ரௌசரில் எப்படி டிஸ்பிளே ஆகுது பாருங்க, ஆர்டர் டீடைல்ஸ், ஐட்டம் டீடைல்ஸ், ஆர்டர் ரிசல்ட்ஸ், ஆர்டர் ப்ராசஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 லைன் டிஸ்பிளே ஆகுது. அப்போ இதோட கோடிங்கை, சோர்ஸ் கோடை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இஃப் யூ வியூ த சோர்ஸ் கோட் ஆஃப் தி பர்டிகுலர் வெப் பேஜஸ் எப்படி இருக்கு பாருங்க. P ஆர்டர் ப்ராசஸ்ட் மட்டும்தான் இருக்கு. வேர் த எக்கோ கமெண்ட், வேர் த PHP டேக் அப்படின்னா இந்த 2 டேக்குமே இந்த இடத்துல என்ன ஆகலை? விசிபிள் ஆகலை. அதுதான் அவங்க சொல்றாங்க. None of the PHP code is visible in our browser, which means that PHP interpreter produces the raw HTML files to the browser and in the client machine. உங்களோட கிளைண்ட் மெஷின்ல அதோட ரிசல்ட்டை தான் என்ன செஞ்சிருக்கும்? எடுத்து கொடுத்துருக்கும். தட் இஸ் அ பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட், வேரியபிள்ஸ் இன் PHP. அது என்ன சார் வேரியபிள்? வேரியபிள் அப்படின்னா என்ன மீனிங்னா, வேரியபிள்ஸ் ஆர் நத்திங் பட் a memory boxes that hold some value அப்படின்னு. சார் கொஞ்சம் புரியுற மாதிரி அப்படின்னு பார்த்தா, you may solve some problems in mathematics, right? So x plus y plus z is equal to 10, 2x plus 3y plus 10x is 10z is equal to 30 ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எழுதுறாங்க. a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, சிம்பிளான ஃபார்முலா. what is a, what is b there, what is x, y, z? These characters are called as variables in that. கரெக்டா இல்லையா? the x may be 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். y may be 0 or 1 or 2, any value. அப்போ அந்த வேரியபிளோட வேல்யூ என்ன ஆகலாம்? மாறிக்கிட்டே இருக்கலாம். a plus b the whole square 100 plus 2 இருக்கலாம், 98 plus 2 இருக்கலாம். ஓகே, 100 minus 2 இருக்கலாம். So anything may be in a a value, anything may be in a b value. So a is a variable that can hold some values. அதை மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. எந்த லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் PHP has variables like C, C++, Python, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் variables are the storage locations which can store some values. அப்போ அந்த வேல்யூஸ் எப்படிலாம் சார் இருக்கலாம் அப்படின்னா, the values may be integer, character, float, double, string அப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம். அதில் சார் integer, whole numbers, single characters like y, n, s நோக்கு வந்து y n டைப் பண்ணுவேன். அது மாதிரி a, b னு சிங்கிள் கேரக்டர். float, டெசிமல் வேல்யூஸ். ஓகே, டெசிமல் வேல்யூ வித் சிங்கிள் ப்ரெசிஷன், அதாவது கம்மியான டெசிமல் பிளேசஸோட இருக்கக்கூடிய. டபுள் ப்ரெசிஷன், மோர் தென் 7 பிளேசஸ், டெசிமல் பிளேசஸ் இருக்கக்கூடிய மாதிரியான வேல்யூஸ். ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்மளோட கேரக்டர்ஸ், அதாவது வேர்ட்ஸ், லைன், ஸ்டேட்மெண்ட்ஸ், பேராகிராஃப்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்ட்ரிங்னு சிம்பிளாக சொல்கிறோம்.
ஓகேங்களா? இப்போ இந்த வேரியபிள்னு டைப் பண்ணோம், ஹேஷ்ன்னு டைப் பண்ணோம். வாட் இஸ் ஹேஷ்? ஹேஷ் இஸ் a string. Keyword is a string. Separately இது வந்து string. உங்களோட நேம் string. ஓகேங்களா? ஸோ இதுதான். The variables in PHP begins with dollar sign. நம்ம மேக்ஸ் எழுதும் ஒரு x plus y plus zங்கிறதையே $x plus $y plus $z. A plus b the whole squared. $a plus $b the whole squared is equal to $a squared plus 2 $a $b plus $b squared. அப்படி எழுதணும். அப்போ the name is begins with the dollar sign. Okay, when you are going to assign some value to any one variable, x is equal to 10 ன்னு assign பண்ணணும். அப்போ $x is equal to 10 semicolon. So what is semicolon? Semicolon is a end of the statement that indicates end of statement, or it is a terminator of the particular line அப்படின்னு நம்ம சொல்றோம். So what is the basic rule? How to create a variable அப்படின்னு போகும்போது variable name must always begin with a dollar symbol. Second, variable name can never start with a number. இப்போ ரெண்டு நம்பர் இருக்கு. ஓகே, நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு நம்ம சொல்றோம். 1 நம்பர் 2 நம்பர், அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் அப்படிங்கிறதுக்கு 1 நம்பர் 2 நம்பர்னு நம்ம நேம் கொடுக்கக்கூடாது. நம் 1 நம் 2 இப்படி கொடுத்துக்கலாம். ஓகே, we can never start with, so we cannot start with a number, but we can have numbers in the variable. Okay, next, variable name are case sensitive. Adana sir, case sensitive. If you type in a capital letter, you have to get only in a, you have to use only in a capital letters. If you type a variable name in a small letter, you have to use only small letters. See some examples there. Where $a is equal to 5, $b is equal to 10, $a underscore 1. அப்போ இந்த அண்டர் ஸ்கோருங்கிறது என்ன சார்? ஸ்பெஷல் கேரக்டர். ஏன் சார் A1ன்னு ஸ்பேஸோட கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால், இந்த அண்டர் ஸ்கோர் தவிர வேறு எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ண கூடாது. டாலர் சைன், ஹேஷ் சிம்பிள், டாலர் சைன் வந்து வேரியபிள் நேம் முன்னாடி வந்துடுது. ஓகேவா? அட் சிம்பிள், ஹேஷ் சிம்பிள், அண்ட் சிம்பிள், ஓகே, ஸ்டார் சிம்பிள்னு நம்ம எந்த ஒரு சிம்பிள்ஸும் வேரியபிள் நேமில் யூஸ் பண்ண கூடாது. வேரியபிள் நேமுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எக்ஸப்ஷனல் என்னன்னு கேட்டிங்கன்னா அண்டர் ஸ்கோர் மட்டும்தான். ஸோ A_1, otherwise A1 அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஈக்குவல் டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ C is equal to $A plus $P. $A1ன்னு சொன்னா தான் இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுக்கும். $Aன்னு சொன்னதுனால இந்த வேல்யூ எடுத்துக்கும். Bனா இந்த வேல்யூ. ஸோ வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் தி C? 10 plus 5. ஓகே, 15 is the result. Are you understand? ரைட். அப்போ என்னென்ன மாதிரியான வேல்யூஸை வந்து நீங்கள் வேரியபிளாக ஸ்டோர் பண்ணலாம். அப்போ வேர் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் we can use in a PHP coding அப்படின்னா there are 8 different types are there. இது எல்லாத்தையும் என்ன சொல்றாங்க? டேட்டா டைப்னு சொல்றாங்க. The value that you are going to store in a variable, which type of value you are going to store in a variable denotes a data type. இதுல 13 primitive data types இருக்கு. அதுல most important இதுதான். Data type plays an important role in all the programming languages to classify the data according to the logics. இப்போ நீங்கள் வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணுறீங்க. அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு நீங்கள் வந்து எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஒரு ஃபைல் நேமையோ இல்லை உங்களோட ஸ்கூல் நேமையோ உங்களோட ஸ்டூடெண்டோட நேமையோ அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ண முடியாது. ஸோ வி ஹேவ் டு யூஸ் ஒன்லி த நியூமரிக்கல் வேல்யூ. ஓகே, இப்போ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டருங்கிறது செப்பரேட் வேர்ட், அப்ளிகேஷன் செப்பரேட் வேர்ட். யூ ஆர் கோயிங் டு மெர்ஜ் த 2 different வேர்ட்ஸ். ஓகே, அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம். மோர் தென் ஒன் வேல்யூஸ் இருக்குது, அதை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும். அதை இதில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ட்டா அரேஸ் அப்படிங்கிற கான்செப்டை ஸ்டோர் பண்ணலாம். வில் டிஸ்கஸ் ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் திங் இஸ் அ ஸ்ட்ரிங். ஸோ வாட் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்ட்ரிங்? ஸ்ட்ரிங் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் வித்தின் அ டபுள் கோட்ஸ் ஆர் இன் அ சிங்கிள் கோட். ஓகே, இப்போ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுங்கிற ஒரு வேர்டு எடுத்துக்கோங்க. இந்த வேர்டு டபுள் கோட்ஸில் நீங்கள் டைப் பண்ணால் இதுக்கு என்ன பேருனா ஸ்ட்ரிங்ஸ்னு பேர். அதர்வைஸ் சிங்கிள் கோட்டில் டைப் பண்ணாலும் இதுக்கு பேர் ஸ்ட்ரிங்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ த PHP கேன் அண்டர்ஸ்டாண்ட் if you type any word within the double quotes or in a single quote, it is understand as a strings. ஓகே, இப்போ உங்களோட நேம் இந்த இடத்துல டைப் பண்ணோம்னா $name is equal to Arun, $name is equal to school name is equal to அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்கூலோட நேம் அப்படின்னு நம்ம டைப் பண்ணணும். ஓகே, ஸோ வாட் இஸ் யூஸ் ஆஃப் தி எக்கோ கமாண்ட்? இட் இஸ் யூஸ் டு டிஸ்பிளே த வேல்யூ ஆஃப் தி வேரியபிள். அப்போ அந்த வேல்யூ ஆஃப் தி வேரியபிளுக்கு எக்கோ மட்டும் தான் யூஸ் ஆகுதா சார் அப்படின்னு கேட்டால், we can have another ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். வேரியபிள் டம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகே, பட் we should not use space
in a variable name அங்க நம்ம பார்த்தோம். But the valueல space கொடுத்துருக்காங்களே சார், இது accepted அப்படின்னா the space is also taken as one of the character that store in a variable. அப்போ இதெல்லாம் வேல்யூவில் ஸ்பேஸ் இருக்கலாம், ஆனால் வேரியபிளோட நேமில் தான் என்ன செய்யக்கூடாது, ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. அது அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் வந்து இண்டீஜர். இண்டீஜர்ஸ் ஆர் ஹோல் நம்பர்ஸ். நீங்களாம் மேக்ஸ் படிச்சிருப்பீங்க 10th வரைக்கும், அதில் சொல்லியிருப்பாங்க வாட் இஸ் இண்டீஜர். இட் இஸ் அ ஹோல் நம்பர். 10, 20, 30, 100, 2000, 10,000, 1 lakh அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இண்டீஜர்ஸ். ஓகே, ஸோ நான் டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 59,135 அப்படின்னு சொன்னால் 59,135 இது வந்து ஹோல் நம்பர். ஸோ இப்போ இது எக்ஸ் அப்படிங்கிறது என்ன டேட்டா டைப்பு, இண்டிஜர் டேட்டா டைப். ஸோ இங்கே பாருங்கள் ப்ரீவியஸாக ஹியர் $x is equal to கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். வாட் இஸ் த டைப் ஆஃப் த எக்ஸ் அப்படின்னு கேட்டால் ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஓகே, இதுதான் இந்த இடத்துல வித்தியாசம். ஸோ வேரியபிள் டம்ப் அப்படின்னு சொல்லிட்டு $x. அப்போது வாட் இஸ் யூஸ் ஆஃப் தி வேரியபிள் டம்ப்? லைக் எக்கோ ஸ்டேட்மெண்ட், இட் டிஃபைன்ஸ் அ ஃபங்க்ஷன், ரிட்டர்ன் ஸ்ட்ரக்சர் இன்ஃபர்மேஷன். அதாவது இது என்ன டேட்டா டைப்பு, அதில் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன, அது ரெண்டையுமே சேர்த்து சொல்கிறதுக்காக தான் இந்த வேரியபிள் டம்ப் அப்படிங்கிற இது யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் ஃப்ளோட். ஃப்ளோட் மீன் டெசிமல் பிளேசஸ். இப்போ 59.135 அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேர் ஃப்ளோட். இன்டிஜர்னா ஹோல் நம்பர் 59,135. Here 59.135. That means, so we are using decimal places here. Okay, are you understand? Next பார்த்தீங்கன்னா பூலியன் அப்படிங்கிற டேட்டா டைப். லாஸ்ட் இயர் வந்து வேல்யூம் 1ல் பார்த்தீங்கன்னா பூலியன் அல்ஜிப்ரா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்திருக்கும், ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு. அதில் ட்ரூ அப்படிங்கிறது ஃபால்ஸ் அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதுக்கு இந்த பூலியன் அல்ஜிப்ரா அப்படிங்கிறது தான் யூஸ் ஆயிருக்கு. ஓகே, 1 byte is equal to 8 bit. அப்போது பூலியன் அல்ஜிப்ரா வந்து நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்டல் நம்பர், டெசிமல் நம்பர், ஹெக்ஸாடெசிமல் நம்பர், பைனரி நம்பர் அப்படிலாம் படிச்சிருப்போம். ஓகே, அதை யூஸ் பண்ணி தான் சர்க்கியூட்லாம் டிசைன் பண்ணுறாங்க. அப்போ சர்க்கியூட்டுக்கு வந்து அண்டு கேட்டு, ஆறு கேட்டு, நாட் கேட்டெல்லாம் வரும்போது தட் இஸ் கோயிங் டு பி எக்ஸிக்யூட்டட் அண்ட் கிவ் த ரிசல்ட் ஆஸ் அ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ வாட் இஸ் ட்ரூ, வாட் இஸ் ஃபால்ஸ்னா போத் ஆர் எ பூலியன் வேரியபிள்ஸ் ஆர் பூலியன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ $x is equal to ட்ரூ அப்படின்னு ஸ்டோர் பண்ணோம். இந்த ட்ரூ அப்படிங்கிறது வந்து எதுக்கு சார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, when they are going to check any condition, that condition going to be given as a result true or false. ஓகே, இப்போ நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே என்டர் ஆகலாமா ஆகக்கூடாதா, there a question mark is there. Okay, so what is the result of the question? Maybe yes or no. அப்போ எஸ் ஆர் நோ டைப் வர்றது எல்லாமே எஸ் எல்லாமே ட்ரூன்னு சொல்கிறாங்க, நோ எல்லாமே ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட், ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரேஸ். அரேஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்டா டைப் இன் ஆல் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஓகே, அரேங்கிறது முக்கியமான பார்ட்டில் இருக்கும் நம்மளுக்கு. The array is a data type which has multiple values in a single variable. இதுக்கு முன்னாடி பார்த்தலாம் எக்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஒய் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எக்ஸ் 59.135, C is equal to, A is equal to, B is equal to அப்படின்னு சொல்லிட்டு we are storing only one value in the particular variable. Okay, but if you declare as a array, they can store multiple values in a single name. Well, 12th standard A section 12A அப்படின்னு சொன்னாலே அப்போ 12Aல ஒரு 13 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா all the 13 members are denoted as a 12A. அப்போ குரூப் ஆஃப் பீப்புள்ஸ். அப்போ இந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறோம்? ஆஸ் அ சிங்கிள் நேம் 12A. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 12B, காமர்ஸ் இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட் 12C அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வாட் இஸ் 12C? ஆர் யூ இன் 12C? எஸ், ஐ ஆம் அ மெம்பர் ஆஃப் 12C. அப்போ மெம்பர் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட நேம் அந்த 12th C-யோட அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் இருக்கும். அப்போ the group of peoples are going to be denoted in a single name. அதை தான் இங்கே எப்படி சொல்கிறான்? அரேன்னு சொல்கிறான், அங்கே கிளாஸ் நேம்னு சொல்கிறான். ஓகே, ஸோ ஹியர் கார்ஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப், இதுதான் கீவேர்டு. இந்த அரே அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அரே ஆஃப் கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு 3 நேம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆல் த 3 கோயிங் டு பி ஸ்டோர் இன் அ கார். கார் அப்படிங்கிற ஒரே வேரியபிளில் இந்த 3 வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கும். அது எப்படி சார் ஸ்டோர் பண்ணும் அப்படின்னுட்டேன்னா, இதை வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ, இது வந்து செகண்ட் வேல்யூ, இது தேர்ட் வேல்யூன்னு சொல்லிட்டு அரே ஆஃப் 3 அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். அப்போ அரே ஆஃப் 3 அப்படின்னு சொல்லும்போது 0th லொக்கேஷனில் கம்ப்யூட்டர்னு இருக்கும், ஃபர்ஸ்ட் லொக்கேஷனில் லேப்டாப்னு இருக்கும், செகண்ட் லொக்கேஷனில் மொபைல் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ how
இந்த 0 அப்படின்னு சொல்லும்போது கம்ப்யூட்டர், 1 அப்படின்னு சொல்லும்போது லேப்டாப், 2 அப்படின்னு சொல்லும்போது மொபைல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த வேல்யூ டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வேர் டம்ப் அப்படி வேரியபிள் டம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் யூஸ் டு டிஸ்பிளே த ஸ்ட்ரக்சர். ஓகே, வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் 0th லொக்கேஷன், ஃபர்ஸ்ட் லொக்கேஷன், செகண்ட் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம், யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதுதான் நம்ம என்ன செய்யறோம் இங்கே சொல்கிறோம், ஸ்ட்ரக்சர். ஸோ டைப் ஆஃப் த டேட்டா அண்ட் வேல்யூ ஆஃப் தி type of the variable and value of the variable both going to be displayed by using that. So arrays மாதிரியே objects னு ஒன்று இருக்கு. So arrays and objects are explored recursively with the values intended in a structure அப்படி சொல்லி சொல்றாங்க. So what is called as object? Object என்னன்னு தெரியாம definition பார்க்கக்கூடாது. Object is nothing but any things. Pen is an object, mouse is an object, keyboard is an object. ஸோ அதை நம்ம என்ன செய்கிறோம், டச் பண்ணுறோம், ஃபீல் பண்ணுறோம். இப்போது கம்ப்யூட்டர் ஆன், கம்ப்யூட்டர் ஆஃப், அந்த பட்டனுக்கு நடுவில் பேக் சைடில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. when you press the button the electrical line உள்ள பாஸ் ஆகுது, சிஸ்டம் ஆன் ஆகுது. ஸோ விச் இஸ் கோயிங் டு பி டிஸ்பிளே. சிஸ்டம் ஆன் ஆகுது அப்படின்னா டிவியில் ஆன் பண்ணுற மாதிரி ஆன் ஆகுதா? நோ, இட் இஸ் கோயிங் டு எக்ஸிக்யூட் சம் இன்ஃபர்மேஷன். we are going to store some information, we are going to retrieve some information. ஸோ பேக்ரவுண்டில் ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகுது. அப்போ எதை கிளிக் பண்ணால் எந்த இது ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்னா அந்த பர்டிகுலர் பட்டன், மவுஸ் லெஃப்ட் பட்டன், மவுஸ் ரைட் பட்டன், அதுதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு. Okay, so PHP supports object-oriented program structure. We studied in the previous video. So PHP object is a data type which contains information about the data and the function inside. ஒரு பட்டன் கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும், அப்போ அந்த கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் வைக்கிறோம், அதுக்குண்டான ஆப்ரேஷன் கிளிக் பண்ண உடனே என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம், ப்ராசஸ் எழுதுறோம். அட் த சேம் டைம் அந்த கிளிக் பண்ண உடனே நமக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணுதா, அந்த ப்ராசஸுக்குன்னு சம் வேல்யூஸ் நமக்கு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் கோயிங் டு ஆட் 2 numbers, when you click the button, OK button, we need to add 2 values. அப்போ அந்த ஓகேங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது, ஓகே, ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் கோயிங் டு பி எக்ஸிக்யூட், ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். So what are the values needed? A and B, 2 values are needed. So we are going to add the value of A and value of B and we are going to store in a variable C. So 3 variables needed, 2 operations needed. One is addition operation, the second one is the assignment operation. So C is equal to A plus B. Result of A plus B going to be stored in a variable C. அப்போ அந்த ப்ராசஸ் அதுக்கு தேவையான வேல்யூஸும் எங்க ஒரே குரூப்புக்குள்ள கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். What is the classroom of 12th standard? What is the classroom of 9th standard? What is going to execute there? அப்போ அந்த கிளாஸ் ரூமுக்கு தேவையான அத்தனை திங்ஸும் உள்ள இருக்கும். அதை யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ஃபங்க்ஷனும் உள்ளதான் நடக்கும். பிளாக் போர்டு அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா, நோட் புக், புக்ஸ், பென், பென்சில் அப்படின்னு எல்லாமே வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பை யூசிங் த போர்டு the teacher is going to teach some content. By using the pen the students going to write some hints in their notebook. அப்போ ஒவ்வொரு திங்ஸும் நம்ம அங்கே உள்ளுக்குள்ள யூஸ் பண்றோம். இதெல்லாம் டேட்டான்னு சொல்றோம். What they are going to execute, what they are going to teach அப்படின்னு சொன்னா they are going to execute addition summation program, otherwise they are going to teach something based on the books. ஓகே, இதை தான் ஒரு கிளாஸ் ரூம், ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஹியர் கிளாஸ் ஸ்கூல்னு ஒன்று வச்சிருக்கோம், ஃபங்க்ஷன் மார்க்ஸ்னு அதுக்கு மார்க்ஸ்னு ஒன்று. திஸ் டாட் செக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ வாட் இஸ் கால்ட் அஸ் எ செக்ஷன்? செக்ஷன் இஸ் நத்திங் பட் ஏ வேரியபிள் தட் ஹோல்ட்ஸ் அ வேல்யூ ஏ அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ ஸ்கூல் ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸ்கூலுக்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். வாட் இஸ் ஸ்கூல்? ஸ்கூல் இஸ் அ கிளாஸ். ஓகே, ஸ்கூலுங்கிறது என்ன? கிளாஸ். அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், ஸ்கூல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. Now I am going to display echo the school object section. School object அப்படிங்கிறதுக்குள்ள இருக்கக்கூடிய செக்ஷன்ங்கிற வேரியபிளை டிஸ்பிளே பண்ணு. ஓகே, I am going to call Arun. So where I have to call 12th A Arun. அருண்கிற 12th Cலையும் இருக்கிறான்னு வச்சுக்கலாம். 12th C அருண் அப்படின்னு சொன்னா 12th C கிளாஸ்ல இருக்கக்கூடிய அருண் வருவான். 12th A அருண் சொன்னா 12th A கிளாஸ் இருக்க அருண். The member of. So we are going to mention which class member அப்படின்றது. So by using the arrow operator. Are you understand? Right. Now null. Null is a special data type which contains a single value called as null. Null அப்படின்றத ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. ஓகே, நான் எந்த வேல்யூ கொடுக்கல அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கணும்? காமன் குவைட்டா இருக்கணும். அப்போ நல்லுன்னு இருக்கும்.
அதுதான் அதோட மீனிங். ஸோ see some example. $x is equal to computer application. $x is equal to null. ஸோ எக்ஸில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டோர் பண்ணிட்டு அடுத்த லைனே நான் என்ன சொல்கிறேன், நல்லுன்னு ஸ்டோர் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ வாட் இஸ் வேல்யூ ஆஃப் தி எக்ஸ் நவ்? null. So it displays null. Okay, I understand? Right. The last data type. It is the most important data type in PHP. Resources அப்படின்னு சொல்றாங்க. So resources variables are some references to store some references to an external resources. These variables hold specific handlers to handle files and database connections. But the resources variables அப்படிங்கிறது some handles சொல்றாங்க, specific handles சொல்றாங்க, that is used to handle file. ஏதாவது ஒரு ஃபைலை நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்குறதோ இல்லை ஒரு டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்து கனெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரிசோர்ஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். For example, $handle is equal to f open, file open, note.txt. txt னா நோட்பேட்ல ப்ரிப்பேர் பண்ணிருக்கூடிய ஃபைல், டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஃபைல், கமா r is a mode. என்ன மோட்ல, ரீட் மோட்ல ஓப்பன். அப்போ we are going to read the content from the note.txt and it is the content will be stored in a handle. அதுதான் பாயிண்ட். அப்போ ஓப்பன் அப்படிங்கிற கமெண்ட் என்ன பண்ணுது, ஒரு ஃபைலை ரீட் மோட்ல ஓப்பன் பண்ணுது. ஓகே, அப்போ இதை வந்து நம்ம எதில் ஸ்டோர் பண்ணுறோம், ஹேண்டில் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட்ல நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இந்த ஆப்ஜெக்ட் வந்து தட் ஹோல்ட்ஸ் ஃபைல்ஸ் அப்படிங்கிறதுனால திஸ் இஸ் கால்ட் அஸ் ரிசோர்ஸ். செகண்ட் ஒன் பாருங்க, லிங்க் இஸ் ஈக்குவல் டு மை எஸ்கியூஎல் கனெக்ட். அப்போ மை எஸ்கியூஎல் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுறது, டேட்டாபேஸ் படிக்கும்போது படிச்சிருக்கோம் எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லிட்டு. தட் எஸ்கியூஎல் வந்து கனெக்ட் பண்ணுறது, எப்படி கனெக்ட் பண்ணுறோம், லோஹல் கோஸ்ட் வச்சுட்டு ரூட் அப்படிங்கிற பாஸ்வேர்டு வச்சுட்டு நம்ம டைப் பண்ண போகிறோம். So we are going to connect SQL by using the local host and the root. அப்போ இதை எது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், லிங்க். ஸோ வேரியபிள் வேர் டம்ப் லிங்க்னு சொன்ன உடனே இது என்ன செஞ்சிடும், இட் இஸ் a database type data and it holds அப்படின்னு சொல்லிட்டு இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணும். Are you understand? That's all the data types in PHP this video also. Thank you so much.